கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அதிரடி மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. ஜேபி ஆஃபீஸ்க்குள்ளே எப்படி போகலான்னு சொல்லிட்டு தந்திரமான முறையில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா ஒரு பக்கம் செக்யூரிட்டி எந்திரிக்கிற மாதிரி தெரிஞ்சிடும். பைக் பின்னாடி ஒழிச்சிக்கிறாங்க. திருப்பி வந்து கொல்ல பக்கமாக போய் டேப் வந்து திறந்து விட்டுட்டு வேக வேகமாக திருப்பி வெளில வந்து பைக் பின்னாடி ஒழிச்சிக்கிறாங்க. என்னடா அது, எவனாவது ஒருத்தன் தண்ணியை வந்து குடிக்கணும்னா டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போக மாட்டானாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி கள்ள சாவி ஏற்கனவே வச்சிருக்காங்க போல இருக்குது. ஆஃபீஸ்க்கு டூப்ளிகேட் கள்ள சாவி அதை வந்து திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாவி செட் ஆகலையே, இந்த சாவி செட் ஆகலையேன்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்திரா பின்னாடி யாரும் இருக்காங்களான்னு சொல்லி செக்யூரிட்டி வந்து செக் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி வரத்துக்குள்ளே வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்து போயிட்டாங்க. வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் அந்த போலீஸ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஜேபிக்கு. என்னையா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க, இந்திரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஐயா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இந்திரா வந்து எஸ்பி ஆஃபீஸில் உங்களை பற்றி புகார் கொடுத்துட்டா. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? புகார் கொடுத்தது உனக்கு எப்படி தெரியும்? இல்லையா, தகவல் வந்துச்சு. அங்கே இருக்கிற ஆஃபீஸர் தான் எனக்கு தெரிஞ்சவங்கிறனால தான் என்கிட்ட முன்னாடியே சொன்னாங்க. நாளைக்கு போலீஸ் வந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்யா. நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும். நான் என்ன சொன்னேன் உன்ட்ட? இந்திரா என்ன செய்கிறா ஏது செய்கிறான்னு உன்னை பார்க்க சொன்னா இல்லையா? ஆமாயா சொன்னீங்க, தப்பு நடந்துருச்சு, இனிமேட்டு நான் கொஞ்சம் உஷாராக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ நான் தப்பு நடந்ததை ஒத்துக்கிறேன். இன்னும் ஒரு வாட்டியாவது செக் பண்ணுவியா, இல்லை இனிமேட்டு செக் பண்ணாமல் அப்படியே விட்டுருவியா? இல்லையா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. அந்த அதிகாரி அடுத்த வாட்டியாவது இந்திரா இது செஞ்சுட்டா அது செஞ்சுட்டான்னு தகவல் சொல்லாமல் எனக்கு முன்னாடியே வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்கணும். இந்திரா பின்னாடியே வந்து போகணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக விட்டுறாங்க அந்த இடத்துல. எதுக்குமே லாய்க்கு இல்லை. ஒரு பக்கம் இந்திரா வந்து தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க ஆஃபீஸில். ஒரு ஃபைலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி எல்லா ஃபைலும் வந்து எரிச்சு விட்டாங்க போல இருக்குது நம்ம ஜேபி. இருப்பினும் அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. கம்பெனியோட மேனேஜருக்கு, நான் இது மாதிரி சம்மந்தப்பட்ட சுப்பிரமணியம் சம்மந்தப்பட்ட ஃபைல் எல்லாத்தையும் தூக்கி எறிய சொல்லிட்டேனே, கொளுத்தி விட்டல, தாராளமாக கொளுத்தி விட்டேன்யா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நீ கொளுத்தி விட்ட எல்லாம் ஓகே தான், ஆனால் திருப்பியும் ஃபைல் எதுவும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நாளைக்கு போலீஸ் வரப்போகிறாங்க. நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது. கம்பெனியில் ஏதாவது சின்ன ஆதாரம் கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது சரியா? கிடச்சிச்சின்னா சுப்பிரமணியம் வந்து வெளில வந்துடுவாங்க, நம்ம உள்ளே போகிற மாதிரி ஆகிடும். நான் உன்னை கை காட்டி விட்டுருவேன் சரியா? இல்லையா, நான் இப்பயே போயிட்டு எதுவும் ஆதாரம் எதுவும் இருந்தலைண்ணா நான் வந்து கண்டிப்பாக அது இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறேன். நான் தூங்க மாட்டேன். நீ ஆஃபீஸ் போயிட்டதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணோம். அதே மாதிரி எல்லா நேரத்துலையும் ஃபோன் பண்ணணும்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் மட்டுக்கும் கம்பெனி வரலான்னு இருக்காங்க. எல்லா இடமும் தேடி பார்த்தோன்னே ஒரு வழியாக ஃபைல் எதுவும் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பா ஒரு வேலை பணத்தை வந்து வேறு ஆள் மூலியமாக கட்டியிருந்து அவங்க திருடி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்திரா செக்யூரிட்டி வந்து வாசல்லே வந்து உட்கார்ந்ததுனால ஷட்டரை தூக்கிட்டு திருப்பி இந்திராவால் வர முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது கௌதம் ஆல்ரெடி பல வாட்டி நம்ம இந்திராவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்திரா வந்து எடுக்கவே இல்லை. ஃபைலை வந்து செக் பண்ணும்போது சரி சிங்குக்கு வந்து ஃபோன் பண்ண வேண்டியதான், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன இந்திரா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? என்னது, என்ன சொல்லி கூப்பிட்டா? இல்லை மேடம், நானே பாட்டத்தில் இருக்கேன். என்னோட உதவி இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, ஏஜென்சி இல்லை, அதுக்காக தானே என்ன அனுப்பிச்சி வச்சாங்க. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கேர்லெஸ்ஸா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இது மாதிரி நான் ஜேபி ஆஃபீஸில் தான் இருக்கேன், மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குல்ல, சீக்கிரமா அப்படின்னு சொன்னோன்னே ஜன்னல் வழியாக எட்டி எட்டி பார்க்குறாங்க நம்ம இந்திரா. என்னது சிங் வருவானா இல்லையா, ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது சிங் வந்து கரெக்டாக வந்து வந்துடுறாங்க. நம்ம கௌதம் இந்திராவுக்கு மேலே தான் இருக்காங்க. இந்திரா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. கௌதம் வந்து அந்த ஜன்னல் கீழே வந்து இருக்காப்புல. கரெக்டாக வந்து ஒவ்வொரு வாட்டி கூப்பிட்டு பார்க்குறாங்க, வலையை வச்சு ஷேக் பண்ணி பார்க்குறாங்க. இந்திரா வந்து சவுண்டு கொடுக்கறது வந்து கேட்க மாட்டேது. நம்ம கௌதமுக்கு ஒன்றும் வலையில் தூக்கி கரெக்டாக கீழேலாம் போடுறாங்க. கரெக்டாக இன்னொரு வலையில் எடுத்து கௌதம் தலையில் போட்டனால அவங்க திரும்பி பார்த்துட்றாங்க. அந்த செக்யூரிட்டி போனதுக்கப்புறம் தான் எப்படி இருந்தாலும் என்னால் வெளில வர முடியும். நான் பார்த்துக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் டைம் வந்து கொடுங்க. ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகதரா, ஏதாவது செய்வியா மாட்டியா? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க டீ வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தம்பி, ஒரு டீ வாங்கிக்க வேண்டியதானே, இந்த நேரத்தில் குளிருக்கு டீ குடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தம்பி, ஒரு வியாபாரம் பண்ணணும் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், வேணான்னு சொன்னால் எப்படிப்பா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா நான் மொத்த டீக்கு நான் காசு கொடுத்துட்றேன், அவருக்கு மட்டும் ஃப்ரீயாக வந்து 2-3 டீ வந்து தரீங்களா? உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக தரேனே, அம்மா சத்தியமாக தரேனே அப்படின்னு சொன்னனால அந்த செக்யூரிட்டி வந்து எழுப்புறாங்க. இன்னொரு வந்து அந்த சிங் வந்து நமக்கு உதவி பண்ணுவானா இல்லையா, சரி நம்மளே ஏதாவது பண்ணிட வேண்டியதான், அந்த சிங் புத்திசாலியா முட்டாளா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா செக்யூரிட்டி வந்து கூப்பிட்டு வச்சு டீ குடிங்க அப்படின்னு சொல்லும்போது காசுலாம் தர வேணாம், மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட செய்யலைன்னா என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கௌதம் சொன்ன மாதிரியே வந்து பேசினால அந்த செக்யூரிட்டியும் பரவாயில்லப்பா, அவனுக்கு பெரிய மனசு தான் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக டீ ஊற்றி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2-3 டீ வந்து குடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம செக்யூரிட்டி பரவாயில்லையா, அவன் டீ ரொம்ப டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்குது, தண்ணியெல்லாம் இல்லாமல் திக்காக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப இந்திரா வந்து செட்டர் திறந்து குடுகுன்னு ஓடி வந்துட்டாங்க.
என்ன நீங்கள் இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி வந்து அந்த டீ விற்றவங்களுக்கு ஏகப்பட்ட பணம் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. நம்ம கௌதம் சரின்னு சொல்லிட்டு தனியாக வந்து இந்திராவை கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் மட்டும் மாட்டியிருந்தா போலீஸ் கேஸ் ஆகிருக்கும். உங்கள் அப்பா இப்போ எங்கே இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. ஏற்கனவே ஜேபி வந்து உங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் போட்டு சதி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வேறு வாலண்டரியாக வந்து மாட்டிப்பீங்க போல இருக்கு. நான் இருந்திருந்தா அதான் பண்ணியிருக்கலாம்ல. நீ இருந்திருந்தா ஒன்றும் கிழிச்சிருக்க முடியாது. காலையில் வந்து பிரச்சனை பண்ணது நீ தானே. நானா பிரச்சனை பண்ணேன்? நீங்கள் தான் தேவையில்லாம வந்து எல்லாட்டையும் வந்து பேசுனீங்கன்னு சொல்லி கௌதம் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசிடுறாங்க. என்ன சொன்னேன்? சாரிங்க, சும்மா வந்து கோவத்தை ஏற்படுத்தாதீங்க. நான் வந்து உங்களை சேவ் பண்ண தான் வந்திருக்கேன். இல்லாட்டி என் ஏஜென்சியில் எனக்கு வேலையே போயிடும். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறீங்களா? உன்னெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி திரும்பி திரும்பி இந்திரா வந்து திட்டுறாங்க. முன்னாடியே திட்ட வேண்டியதானே, என்ன பின்னாடி திரும்பி திரும்பி திட்டுற? இந்த சாவியெல்லாம் டூப்ளிகேட் சாவி வச்சு தான் நான் வந்து அங்கே போனேன். கடைசியில் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னோன்னே சாவியை வந்து விட்டெறியிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா. இதனால பிரயோஜனமே இல்லை. எங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட ஒரு சீக்ரெட் ஃபைல் கூட அங்கே இல்லை. ஏதாவது ஒன்று இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம இந்திரா அந்த இடத்துல. ஏதோ ஒரு ஃபைல் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு, அதை செக் பண்ணாமல் விட்டுட்டோமே, சீக்ரெட் லாக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது இப்போ அந்த சாவியை தூக்கி போடாமல் இருந்தால் ஈஸியாக தேடி இருக்கலாம்ல. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லும்போது அந்த சாவி வந்து தேடுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் அந்த மேனேஜர் வந்து கம்பெனி மேனேஜர் வந்து ஜேபி சொன்னனால அந்த பக்கம் பைக்கில் ஏறி வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க.